Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். ஸ்டாப் லாஸ் எல்லாமே எந்த ட்ரேடும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சிம்பிள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நாட் ஈஸி. ஈஸிக்கும் சிம்பிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சில விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டாவே ஈஸியாக மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த அடுத்தவங்களோட உதவியை பார்த்து நாம் முன்னேறணும்னு நினைக்காதீங்க. ஐ மீன் டிப்ஸ், கால்ஸ் வாங்கி முன்னேறலாம் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணத்தை எப்போ உங்கள் மனசுலேருந்து எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நல்ல ட்ரேடராக மாறிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ அது வரல உங்களுடைய எண்ணத்தில் இருக்குதோ, சார் நீங்கள் கால்ஸ் கொடுப்பீங்களா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100-150 கால்ஸ். உங்களுக்கு நான் ஒரு சமயம் அவங்களுக்கு கோவம் வந்துடும், என்ன எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தெரியாமல் கேட்குறாங்க டிப்ஸ் கால்ஸ். அவங்க சார் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, மாதம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க கால்ஸ் டிப்ஸ்க்கு, நீங்கள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்களா, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் பண்ணுறீங்களா, இப்படிலாம் உங்கள் மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி எண்ணம் உங்கள் மனசில் இருக்கிற வரல உங்களால் ஒரு பைசா மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேடுறீங்களா அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாம் சர்வீஸ். அவங்க அதை ஒரு சர்வீஸாக நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணுன்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நம்ம சம்பாதிக்கிறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க, சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படி நினைக்கலாம். அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு ஏன் கொடுப்பாங்க காசு? அதை ஏன் அவங்ககிட்ட இல்லாத பணமா? இதெல்லாம் டிப்ஸ் கால் சர்வீஸு, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ்லாம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் 50-50. அதாவது 50 பேருக்கு இந்த மாதம் கொடுப்பாங்க கால்னுவாங்க, 50 பேர் அனுப்புவாங்க புட்டுன்னுவாங்க. அப்படியே ஃபில்டர் பண்ணி 25, 10, 5 இப்படி ஃபில்டர் பண்ணி மொத்தமாக யார் கட்டிட்டாங்க. மிச்சம் ஆப்போசிட்டில் ரொம்ப நல்லா ஓடுது, 3 மாதம் 4 மாதம் நல்லா டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு மிச்ச பேர் சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் மொத்தமாக கட்டி விட்டுருவாங்க. திரும்ப புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்படியே அவங்களோட லைஃப் வருஷம் இப்படியே போயிட்டுருக்கும். இந்த பக்கம் 500 பேர், இந்த பக்கம் 500 பேர் கால் பண்ணி இப்படியே அவங்களோட லைஃப் அதிலே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருப்பாங்க. எது? உங்களுடைய பணத்தை தான், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ட்ரேடிங்கில் நம்ம மேலே வரணும், ட்ரேடிங்கில் கற்றுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு பணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மனசுலேருந்து டிப்ஸ் கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த 3 தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருடைய என்ன சொல்லுறது நாலேஜ் இல்லாமல் நம்மளே போட்டு சுயமாக கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிற பணத்தை போட்டு கற்றுக்காதீங்க. சுயமாக கற்றுக்குங்க, வேணான்னு சொல்லவில்லை. ஆனால் பணம் இல்லாமல் கற்றுக்குங்க. அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணி தேடுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் தேடுங்க, பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் நீங்கள் வெபினார் செமினார் என்ன எடுத்துக்கிட்டால் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருக்கணும். யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறீங்களோ அவங்கள முழுசாக நம்புங்க. ஓகேங்களா? ஏன்னா கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க யார் அப்படின்றத அட்லீஸ்ட் 1 மாதம் 2 மாதம் அவங்கள அலசி ஆராய்ச்சி அவங்கக்கிட்ட கற்றுக்கலாமா வேணால் டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறதுலேயே குழப்பமாக இருக்காதிங்க. மெயின் இந்த குழம்பியே கன்ஃபியூஸ் ஆகிட்டே பாதி லைஃப் போயிடும். எந்த விஷயத்துலையும் இல்லை, நம்ம ட்ரேடிங்னு இல்லை, பொதுவாகவே வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்க தெரியாதவங்க குழப்பத்திலே பாதி முக்கால்வாசி வேலை கன்ஃபியூஸ்லேயே போயிடும். ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க, இவங்கக்கிட்ட கற்றுக்கலாமா வேணாவா. சரி, அவங்கக்கிட்ட கற்றுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, முழுசாக நம்புங்க. போய் சேர்ந்த உடனே ஒரு 2 நாளில் 3 நாளில் அப்படின்னாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ முழுசாக கற்றுக்குங்க. இருக்கிற பணத்தை வச்சு கற்றுக்கலாம். என்கிட்ட ஒரு 5,000 ரூபா வச்சு கற்றுக்கலாம், 10,000 ரூபா வச்சு கற்றுக்கலாம், இல்லை 50,000 இதை வச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஷேர் மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 5,000 ரூபா வச்சு கற்றுக்கோ, 10,000 ரூபா வச்சு கற்றுக்கோ, 50,000 ரூபா வச்சு கற்றுக்கோ பத்தாது. அதெல்லாம் அது எந்த மூலிக்கும் நீங்கள் 1 கோடி ரூபா இருந்தாலும் கற்றுக்க பத்தாது. அது எவ்வளோன்னா போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது முழுசாக உங்களுடைய அனுபவம் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா வச்சுக்கோங்க.
இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு மார்க்கெட் கூலி கொடுக்கும், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுடைய கேபிட்டலுக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்து இந்தாப்பா மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு போ அப்படின்னு மார்க்கெட் கொடுக்காது. நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி கேபிட்டல் வச்சு பணம் பண்ணுற விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்த கலவை. லாஸ்ட்டில் இந்த கேபிட்டல்ன்ற விஷயம் வந்து ஃபைனலாக தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே வரீங்க. அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்க. ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ஃபீல்டு இது. இதில் வந்து நீங்கள் இது தான் அது தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நம்ம இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ணி எதை பண்ணி பார்க்கலாம், எதை உங்களுக்கு, அதாவது நீங்கள் பிஏ படிக்கணும்னா பிஏ எதுக்கு என்ன அந்த கோர்ஸ் படிங்க, அது 3 வருஷம் படிங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ படிங்க, என்னென்ன படிச்சுட்டு நெக்ஸ்ட் போங்க. நீங்கள் ஒரு பிஏ படிக்கிறேன்னு சொல்கிறது திடீர்னு வந்து இல்லை எம்பிபிஎஸ் பண்ண போகிறேன் நான் அப்படின்றது, இல்லை நான் இன்ஜினியரிங் பண்ணி போகிறேன் அப்படின்றது, அப்படி மாற்றி பண்ணுங்க. என்ன ஆகும்? கடைசியில் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்ட்ரேடே பண்ண போகிறீங்களா, இன்ட்ரேடேயில் கேஷ் அப்படின்ற விஷயத்தில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆப்ஷன் அப்படின்ற விஷயத்தில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆப்ஷன் பையிங்கில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆப்ஷன் சேலிங்கில் பண்ண போகிறீங்களா? ஓகே, இதில் இன்னுமே நிறைய இருக்குது எட்ஸெட்ரா. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணதுக்கப்புறமா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடுத்தோடனே ஆப்ஷன் பை, ஏன்னா எல்லாமே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பையிங்கில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, ஆப்ஷன் பையிங் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆப்ஷன் பையிங்கில் என்னென்ன பண்ணலாம்? இந்த எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுத்துக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மறந்துடுவாங்க. அதாவது கேண்டில்லாம் என்ன, ட்ரெண்ட் எப்படி போகுது, ட்ரெண்டு கீழே போதா, ட்ரெண்டு இங்கேருந்து திரும்புமா, ட்ரெண்டு இங்கேருந்து வருமா, இதெல்லாம் கற்றுக்கிறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், சார் எனக்கு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறீங்களா, எனக்கு ஆப்ஷன் பையிங் சொல்லி கொடுக்குறீங்களா, எனக்கு ஆப்ஷன் செல்லிங் சொல்லி கொடுக்குறீங்களா, அப்புறம் என்னென்ன ஃபார்ஸ் சொல்லி தரீங்களா அப்படின்வாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் ரீடிங் படிக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விவசாய ஃபேமிலின்ட்டு தான் அதே அங்கே தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மம்முட்டி இருக்குது, ஒரு கடப்பாரை இருக்குது. நான் எங்கள் ஊர் லாங்குவேஜில் சொல்கிறேன் நான். மம்முட்டி, கடப்பாரை, ஒரு அரிவாள் இருக்குது, ஒரு கத்தி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே விவசாயத்துக்கு பயன்படுறது தான். நீங்கள் மம்முட்டி எதுக்கு யூஸ் பண்ணுங்க? நம்மளுடைய வரப்பு காவாய்ன்னு சொல்லிங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை எடுத்து போய் மரம் வெட்ட முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ கடப்பாரை இருக்குது, கடப்பாரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மண் நோண்டுறதுக்கு, எது சம்திங் அதுக்கு எந்த தேவையோ அந்ததுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. தேவை மாற்றி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி தேர்ந்தெடுத்துங்க. மிச்சபடி மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுலாம் ஈஸி தான், அப்படிலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த சைக்காலஜி நான் சொல்லிடலாம். சைக்காலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் தெரியாது. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, பழசாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது லைவ் மார்க்கெட்டில் எமோஷனல் கண்ட்ரோல். இப்போ வந்து நான் மார்க்கெட்லேருந்து கீழே வரேன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் வச்சுங்களேன். இது புதுசாக வரவங்களுக்கு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அங்கேருந்து கீழே வரேன்னு, ஏன் இதுக்கு மேலே போனால் மேலே போகாதா, ஏன் அப்படி கீழே வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் இதில் இருக்கேன்னா எனக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் 100% நான் சொன்ன மாதிரி தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக ஆகலாம். ஆனால் எத்தனை டைம்? இப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 8 டைம் வந்து இது மாதிரி வரும் கீழே, ஒரு 2 டைம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தெளிவாக இருக்கணும் ட்ரேடிங்கில். இப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை தானே. இப்போ உங்களுக்கு ஒரு லாஸ் வந்து 500 rupees லாஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது, என்ன அந்த ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஓகே, தப்பு இல்லை. என்னால் 500, ஏன்னா 500 ரூபாய்க்கு மேலே லாஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரு ட்ரேடிங்கில் போகிறோம், என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்மக்கிட்ட வருவாங்க, சார் இந்த அவ்வளோலாம் வேணாம் சார், எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடச்சா போதும் சார் எனக்கு நான் ட்ரேடிங்கில் அப்படின்வாங்க. அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, ரிஸ்க்கா அப்படின்னா சார் அப்படிலாம் நம்மளால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது சார், வேணும் வந்தால் ப்ராஃபிட்டில் வர 3000 ரூபாய் கிடச்சா போதும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க ட்ரேடிங் சூட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ண கற்றுக்கிட்டா ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. உங்களுடைய லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. 500, 5000, 50000 என்னால் இன்ட்ரேடே பண்ண போகிறோமா, இல்லை இன்ட்ரேடில் 500 ரூபாய் லாஸ் பண்ண போகிறோமா, எவ்வளோ உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி தெரியாமல் ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. ஆழம் தெரிஞ்சு கால் வச்சிட்டிங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக மணி மேக்கிங் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ரீடிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா 45 days கிளாஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், செக் பண்ணிங்க, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.